மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் புதிதாக 38 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்து மாணவர்களின் உயர்கல்விக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி பழனியப்பன், தமிழகத்தில் 76 அரசு கல்லூரிகள், 148 அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகள், 446 சுயநிதி கல்லூரிகள், 37 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் என மொத்தம் 707 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் உயர்கல்வி தரத்தை உயர்த்திட மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா புதிதாக 38 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தந்திருப்பதாகவும் அமைச்சர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 707 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்கிறது. மாண்புமிகு மக்களின் முதல்வர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு 38 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை கொண்டு அங்கே மாணவர்கள் படித்து வருகிறார்கள். மற்றொரு கேள்விக்கு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திருமதி எஸ் கோகுல இந்திரா பதிலளிக்கையில், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் பல்லவாடா என்ற இடத்தில் 115 கோடி ரூபாய் செலவில் ஜவுளி பூங்கா அமைக்கும் திட்டத்திற்கு முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும், இத்திட்டம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவரது அனுமதியின் பேரில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பகுதியில் பல்லவாடா பகுதியிலே உயர் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா அமைப்பதற்காக ரூபாய் 115 கோடியிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்பொழுது நடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கு நிலம் ஒதுக்கீடு செய்ய முன்வராததால் அந்த திட்டம் தற்பொழுது மக்களின் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய கவனத்திலே எடுத்து சென்று தங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து உரிய முறையிலே ஆய்வு செய்யப்பட்டு அம்மா அவர்களுடைய அனுமதியோடு அந்த நீங்கள் கேட்ட கோரிக்கை பரிசீலனை செய்யப்படும். வீட்டுமனை பட்டா தொடர்பான கேள்விக்கு வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் பதிலளிக்கையில், மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசுதான் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக இதுவரை 7,70,000 வீட்டுமனை பட்டாக்களை வழங்கியிருப்பதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். இந்திய திருநாட்டில் வேறு எங்கும் இதுவரை காணாத வகையில் அன்னை தமிழகத்தில் மட்டும்தான் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற இப்புனித அரசில் 7 லட்சம் இலக்காக நிர்ணயித்து 7,70,000 மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய கொள்கை தகுதியுள்ள அனைத்து நபர்களுக்கும் வீட்டுமனை பட்டா வழங்கி இந்த தமிழ் மண்ணிலே தங்களுக்கும் சொந்த இடம் இருக்கிறது என்கின்ற சாதனை சரித்திரம் படைத்திருக்கிற ஒரே தலைவி புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள்தான் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.